ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஆலயம் ரொம்ப பழமையான ஒரு ஆலயம். இப்போ இந்த காட்சிகளை நம்ம பார்த்தாலே நம்ம மனசு அப்படியே அந்த ஆலயத்திற்குள் போய் ஒடுங்கிவிடும். இந்த கோவிலோட சிறப்புகளை நாம் கேட்டாலே இந்த ஆலயத்திற்கு நாம் எப்போது பயணப்படுவோம் என்று நமது மனம் ஆசைப்பட ஆரம்பித்துவிடும். ஒரு கோவில் அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு ஒரு பரிபூரணமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. நாம் எத்தனை சொத்துக்களை வைத்திருந்தாலுமே, எத்தனை பணம் நகை நட்டுகளை சேர்த்து வைத்திருந்தாலுமே அவையெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா என்றால் பலருக்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தகைய நிலையில் ஒரு மன நிம்மதியை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம். இந்த ஆலயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம அத்தனை பேரும் மாணவர்களாக படித்து கொண்டிருந்த காலத்தில் தேசிங்கு ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சில பாடல்களே கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பாடுவதுண்டு அந்த தேசிங்கு ராஜாவை வச்சு. அந்த தேசிங்கு ராஜா அரசாண்ட பகுதி திண்டிவனத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செஞ்சி என்கின்ற பகுதி. இந்த செஞ்சியில் இருந்து ஆற்காடு வழியாக வேலூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் வளத்தி கட்டிங் அப்படின்னு ஒரு இடம் வருமா. ஒரு வளத்திங்கிறது ஒரு மெயின் இடம். அதில் அங்கிருந்து பிரிந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சென்றால் திருத்தேவனூர் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த ஊரில் தான் இந்த அற்புதமான இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கக்கூடிய ஆலயமானது பல சிதிலங்களோடு இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த இறைவனது பெயர் திருநாதீஸ்வரர். இந்த அம்பாளுடைய பெயர் திருக்கமலேஸ்வரி. அற்புதமான பழமையான ஆலயத்தை அந்த பிரம்மாண்டமான தூண்களை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். பிரம்மாண்டமான கட்டட அமைப்புகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆலயத்தை ஒரு அற்புதமாக ஒரு வலம் வந்து பிற சந்நிதிகளையும் தரிசித்து ஆலயத்தின் சிறப்புகளை நாம் மேலும் காண்போம். சாம்பேய கௌரார்த்த சரீரகாயை கற்பூர கௌரார்த்த சரீரகாய தம்மில்லகாயை ச ஜடாதராய நம சிவாயை ச நம சிவாய. கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாய கிருதஸ்மராயை விக்ருதஸ்மராய நம சிவாயை ச நம சிவாய. ஜனத்வனத் கங்கணநூபுராயை பாதாப்ஜராஜத் பணிநூபுராய ஹேமாங்கதாயை ச புஜங்கதாய நம சிவாயை ச நம சிவாய. விஷால நீலோத்பலலோச்சனாயை விகாசி பங்கேருகலோச்சனாய சமேக்ஷணாயை விஷமேக்ஷணாய நம சிவாயை ச நம சிவாய. மந்தாரமாலா கலிதாலகாயை கபாலமாலாங்கித கந்தராய திவ்யாம்பராயை ச திகம்பராய நம சிவாயை ச நம சிவாய. அம்போதர ஷ்யாமல குந்தலாயை தட்டித்பிரபாதாம்ரஜடாதராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நம சிவாயை ச நம சிவாய. பிரபஞ்ச சிருஷ்டியுன்முகலாஸ்யகாயை சமஸ்த சம்ஹாரக தாண்டவாய ஜகஜ்ஜனன்யை ஜகதேக பித்ரே நம சிவாயை ச நம சிவாய. प्रदीप्तरत्नोज्ज्वलकुण्टलायै
स्फुरन्महापन्नगभूषणाय शिवान्वितायै च शिवान्विताय नमः शिवायै च नमः शिवाय. ஒரு சிவாலயத்திற்கு நாம் சென்றால் அந்த சிவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அபிஷேக பிரியன்னு சொல்லுவோம். சிவனுக்கு அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு எத்தனை குடத்தை ஜலத்தை ஊற்றினாலுமே இறைவன் ஆகப்பட்டவன் மகிழ்ந்து நாம் வைக்கின்ற பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனது திருநாமம் திருநாதீஸ்வரர். இந்த ஈஸ்வரனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரு பெரிய ஆவுடை, அதற்கு மேல் ஒரு சின்ன ஆவுடை, அதற்கு மேல் பானம் காணப்படுகிறது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இந்த அமைப்பு. இந்த அமைப்பு எந்த ஆலயத்திலும் நாம் தரிசிக்க முடியாதது ஆயிற்றே என்று ஆலய தரப்பினரிடம் நாம் கேட்டபோது அவர்கள் சொல்கின்ற ஒரு தகவலும் ஏற்புடையதாகப்படுகிறது. 2 பானங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து, 2 ஆவுடைகள் மேலே 2 பானங்கள் இருந்து, ஏதோ ஒரு போர்க்காலத்தில் ஒரு பானம் சிதைக்கப்பட்டதால் 2 ஆவுடைகள் மேலே ஒரு பானம் இருப்பதாக ஒரு தகவலை சொல்கிறார்கள். என்றாலுமே இந்த அமைப்பை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த திருநாதீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். இப்பேற்பட்ட 2 ஆவுடைகளை கொண்ட இந்த திருநாதீஸ்வரருக்கு நடந்த அற்புதமான ஒரு அபிஷேக திருக்காட்சிகளை, அந்த நமச்சிவாயனது நாமத்தை சொல்லி அந்த பெருமானது பெருமைகளை பற்றி இந்த அபிஷேக காட்சிகளை நாம் தரிசிப்போம். शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव पादावनं रत्किरीटं फालनेत्राक्षिषादग्ध पञ्चेषु कीटं शूलाकतारातिकूटं शुद्धवर्धेन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अङ्गे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गाधरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाडीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निन्नताशेषलोकेश वैरिप्रतापं कार्तस्वराकेन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देव
कोटिसूर्य प्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த திருநாதீஸ்வரருக்கு நடந்த அலங்கார திருக்காட்சியை நாம் தரிசிப்போம். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्र्यविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. அற்புதமான இந்த பழைய ஆலயத்தில் பல விக்கிரகங்கள் அந்த காலத்தில் மறைத்து வைத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சமீபத்தில் கூட இந்த ஆலய திருப்பணிகளுக்காக இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சில விக்கிரகங்கள், நடராஜர் உட்பட சில விக்கிரகங்கள் கிடைத்ததாக சொல்லி அந்த விக்கிரகங்களுக்கு ஆலயத்திலேயே ஒரு வழிபாட்டையும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் அந்த காலத்தில் அங்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஒரு பரிகார தலமாக சொல்லப்பட்டிருக்கிறதாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி பலரும் கவலைப்படக்கூடியது, பலரும் வருந்தக்கூடியது எதற்கு என்றால், இந்த கிரகங்கள் நம்மை பாதித்து விடுமே அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற முக்கியமான பயம்.
அதுவும் இந்த செவ்வாய் என்று சொல்லப்படக்கூடியது, இந்த செவ்வாய் தோஷம், செவ்வாயோட பார்வை இவையெல்லாம் சற்று மோசமாக கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் பகவானை வணங்குவதற்கு உண்டான ஒரு தலமாக அந்த காலத்தில் இந்த திருத்தேவனூர் கருதப்பட்டு வந்ததாம். தற்போது கிடைத்த ஒரு விக்கிரகம் எப்படி இருக்கிறதென்றால், ஒரு ஆடு வாகனம் காணப்படுகிறது. இந்த விக்கிரகத்திற்கு உண்டான அங்காரக பகவானின் தலையானது காணப்படவில்லை. அந்த தலை வெட்டப்பட்டு இருக்கிறது. அந்த தலையில்லாத ஒரு விக்கிரகத்தை பார்த்தவுடனே இதை பார்த்துவிட்டு தான் இந்த உள்ளூர் அன்பர்கள் சொல்கிறார்கள், அந்த காலத்தில் செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஒரு பரிகார தலமாக இது விளங்கி இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் நிரூபித்தோம் அப்படின்னா, இப்போது பலரும் இந்த ஆலயத்தை தேடி வருகிறார்கள். ஒரு நாடி ஜோசியத்தில் ஒரு குறிப்பு பார்த்தோம். ஒரு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு உண்டான பரிகாரத்தை இந்த திருத்தலத்தில் மேற்கொள்ளுமாறு நாடி ஜோசியத்தின் சுவடிகள் சொல்வதாக சொல்கிறார்கள் அப்படின்னு உள்ளூர் அன்பர்கள் சொல்கிறார்கள். எப்படி இருந்த ஆலயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் நம் கண்களில் இரத்த கண்ணீர் என்று சொல்வோம் அல்லவா, அப்படிப்பட்ட கண்ணீர் தான் நமது கண்களில் விடையும். நமோ தேவாதி தேவாய திரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. நமோ தேவாதி தேவாய திரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. भूतवेताडजुष्टाय महाभोगोपवीतिने. भूतवेताडजुष्टाय महाभोगोपवीतिने. भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळ नेत्राय जटामकुटधारिणे. पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः. भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः. भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धक विनाशिने. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகளை நாம் காணலாம். नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं. नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम्. निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागार संसारसारं नतोऽहम्. तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसस्थालबालेन्दु कण्ठे भुजङ्गा. चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं
प्रियं शङ्करं सर्वनाथं भजामि प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डम् ஒரு செவ்வாய் தோஷம், ஒரு திருமண தடை, ஒரு குழந்தை பேரு தாமதமாவது, இந்த பிரார்த்தனைலாம் நம்மக்கிட்ட இருந்தால் இந்த ஆலயத்தில் இதெல்லாம் சொல்லி அம்பாள்கிட்டையும் சுவாமிகிட்டையும் இந்த தெய்வங்கள்கிட்ட நம்ம முன் வச்சோம் அப்படின்னா உடனடியாக நிறைவேறுவதாக ஆலய தரப்பினர் சொல்கிறார்கள். இந்த ஆலயம் தற்போது புழக்கத்திற்கு தற்போது வழிபாட்டிற்கு சுமார் 3 வருடங்கள் தான் ஆகின்றன. இந்த 3 வருடங்களுக்குள் சுமார் ஒரு 11 பேர் ஆலயத்தில் அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த 11 பேர் இந்த பிரச்சனைக்காகத்தான் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க. கல்யாணமாகணும், ரொம்ப நாள் ஆகாதவங்க இங்கே பிரச்சனையை சொல்லி இந்த தெய்வத்தை வழிபட்டு திருமணம் நடந்துவிட்டது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கே வழிபட்டு குழந்தை பேறு கிடைத்து விட்டது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த தெய்வத்தை வழிபட்டால் இது நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான பழைய ஆலயத்தை நாம் பார்க்கும்போது, அந்த தெய்வங்களை நாம் தரிசிக்கும் போது, எத்தனை பேருக்கு அருளிய தெய்வம் இன்றைக்கு நமக்கும் அருள காத்திருக்கிறது என்றெல்லாம் நமது மனம் நினைத்து இந்த தெய்வங்களை சரண் புகுந்தால் நாம் வைக்கின்ற எந்த ஒரு நியாயமான கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறிவிடும். அந்த வகையில் இந்த திருநாதீஸ்வரரை வணங்கி, இந்த திருக்கமலேஸ்வரியை வணங்கி இந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த ஆலயம் செஞ்சி என்கின்ற நகரத்திலிருந்து ஆற்காடு வேலூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் வளத்தி கட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாலையில் பிரிந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் பயணித்தால் திருத்தேவனூர் என்கின்ற ஊர் வரும். தேவனூர் என்று சொன்னாலே இந்த ஊரை எல்லோரும் அடையாளம் காட்டுவார்கள். இந்த தெய்வங்களை தரிசித்து எல்லா விதமான சகலவிதமான வளங்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.